புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வர்த்தகர் அணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அதிமுக கட்சி அலுவலகத்தில் நடந்தது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தருமபுரி மாவட்டம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து வர்த்தகர் அணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அதிமுக கட்சி அலுவலகத்தில் நடந்தது. இந்த கூட்டத்திற்கு தருமபுரி மாவட்ட வர்த்தகர் அணி மாவட்ட செயலாளர் எம் பொன்னுவேல் வரவேற்புரை ஆற்றினார். மாவட்ட வர்த்தகர் அணி தலைவர் பழனிவேல் தலைமை தாங்கினார். கழக அமைப்புச் செயலாளர், தருமபுரி மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் சிறப்புரையாற்றினார். இதில் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசுவாமி, அம்மா பேரவை செயலாளர் எஸ் ஆர் வெற்றிவேல், நகர கழக செயலாளர் பூக்கடை ரவி, நல்லம்பள்ளி ஒன்றிய கழக செயலாளர் எம்ஜிஎஸ் சிவபிரகாசம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று பேசினர். தருமபுரி மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் கட்சி கொடி ஏற்றி பொதுமக்களுக்கும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமர்ந்தவுடன் அதிமுக கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும். பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப், அம்மா ஸ்கூட்டர், தாலிக்கு தங்கம், ஆடு மாடு வழங்கும் திட்டம், இது போன்ற அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும். இது போன்ற செய்திகளை பொதுமக்களிடம் எடுத்துச் சொல்லி வாக்குகள் சேகரிக்க வேண்டும். தருமபுரி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற பாடுபட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் பேசினார். வர்த்தகர் அணி நிர்வாகிகள் மாவட்ட துணைத் தலைவர்கள் கே பழனி, எம் சண்முக வடிவேலன், சி சரவணன், ஆர் செல்வம், என் மகேந்திரன், மாவட்ட செயலாளர் அவர்கள் எம் பொன்னுவேல், மாவட்ட இணை செயலாளர்கள் டி தமிழரசன், எம் செந்தில்வேல், பி ராஜா என்கின்ற தனசேகர், வி கேசவன், ஆர் விஸ்வநாதன், சி கோவிந்தசுவாமி, எஸ் ஆறுமுகம், மாவட்ட பொருளாளர் பி நாகராஜன், நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்தந்த பகுதியில் இருக்கும் பொறுப்பாளர்கள் தங்கள் பகுதிகளில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வர்த்தகர் அணி மாவட்ட செயலாளர் பொன்னுவேல் நிர்வாகிகளுக்கு தெரிவித்தார். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். சுரண்டும் பொல்லாத கொடுமை இல்லாமல் மாறும் ஒரு தேதி. வல்லோர்கள் சுரண்டும் பொல்லாத கொடுமை இல்லாமல் மாறும் ஒரு தேதி. அந்த இல்லாமை நீங்கி எல்லோரும் வாழ இந்நாட்டில் மலரும் சமநீதி. நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும். நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும். அறிவும் நன்மைகள் ஓங்க இயற்கை தந்த பரிசாகும். இதில் நாட்டினை கெடுத்து நன்மையை அழிக்க நினைத்தால் எவர்க்கும் அழிவாகும். நல்லதை வளர்ப்பது
எப்படை வெல்லும் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் நீதிக்கு இது ஒரு போராட்டம் இதை நிச்சயம் உலகம் பாராட்டும் வல்லோர்கள் சுரண்டும் பொல்லாத கொடுமை இல்லாமல் மாறும் ஒரு தேதி ஆ, ஆ, வல்லோர்கள் சுரண்டும்